கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஏசப்பா உங்களை ரொம்ப நேசிக்கிறாங்க. இன்றைக்கு உங்களுக்குரிய வார்த்தை, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு சோஸ்திரம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம ஆண்டவருக்கு செலுத்த வேண்டியது என்னது அப்படின்னா, சோஸ்திர பலிகள். சோஸ்திரம் அப்படின்னா ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறது. உண்மைதான்ப்பா. நம்ம ஒரு நாளைக்கு பல தடவை ஜெபிக்கிறோம், பல காரியங்களுக்கு ஜெபிக்கிறோம். நமக்கு ஜெபிக்கணும்னு சொல்லி கொடுக்குறதற்கு யாருமே தேவையில்லை. ஆனால் நம்ம எத்தனை தடவை ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்போ நமக்கு தேவன் ஈவுக்காக அப்படின்னா, ஈவுனா இரக்கம். உண்மைதான்ப்பா. நம்ம நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் நம்மளுடைய கிருபை தான். ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு தைரியம் என்ன தெரியுமா? நம்மளோட சுயபலம் அப்படின்றது இருக்கவே கூடாது. ஆனால் கர்த்தருடைய பலன்தான் என்னை வாழ வைக்கி அப்படின்னு நம்ம ஒவ்வொரு நாள் எண்ணும்போது நம்மளை அறியாமலே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஆண்டவருக்கு சோஸ்திரம் செலுத்துவோம். ஒரு காரியம் 2 காரியம் இல்லை, நன்மைக்காக மாத்திரம் இல்லைப்பா, நமக்கு நடந்த தீமைக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். ஏன் அப்படின்னா, ஆண்டவர் நமக்கு வர தீமையெல்லாம் நன்மையாக மாற்றுவதற்காக தான் இந்த பாதையை அனுமதிக்கிறாரு. அது மாத்திரம் இல்லை, நமக்கு ஒரு தீமை வருது அப்படின்னா அது ஆண்டவருக்கு தெரியாமல், ஆண்டவருக்கு மறைவாக வரவே வராது. ஸோ நன்மைக்காக மாத்திரம் இல்லை, எல்லா ஈவுகளுக்காக அப்படின்னா அவரோட எல்லா கிருவைகளுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா நன்றி செலுத்தணும். அப்போ இந்த நாள் முழுவதும், ஒவ்வொரு நாள் காலையில் தொடங்கினதுலேருந்து இரவு தூங்கும் போதும், ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் பாதுகாத்துக்கிட்டீங்க, அதற்காக நன்றி அப்படின்னு சொல்லிட்டு எப்போவும் 2 நேரம்னாலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பாருங்கள். ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, நிச்சயமாகவே சோஸ்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். அநேக சோஸ்திரங்கள்னால் கிருபைகள் பெருகுன்னு போட்டிருக்கு. அப்போ நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா நம்மளை உயர்த்துவார். காட் பிளஸ் யூ. ஆமென்.